Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு ஊசி போட்டதில் பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் மருத்துவமனையில் சளி மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது பெண் குழந்தை ரியானாவுக்கு வெற்றிவேல் என்ற மருத்துவரின் பரிந்துரைப்படி செவிலியர்கள் ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஊசி போட்ட சில நிமிடங்களிலேயே குழந்தை உயிரிழந்தது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பானது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சீர் செய்து தருமாறு திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்கள் மற்றும் கிராம மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த அணை பராமரிப்பின்றி சேதமடைந்து வருகிறது. அதிலும் அணைக்கட்டின் வடக்கு பகுதியிலிருந்து 3வது சட்டர் பகுதியில் பாலத்தின் மேல் பகுதியை தாங்கி நிற்கும் காங்கிரீட் பில்லர்கள் உடைந்து தொங்கிக் கொண்டுள்ளது. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க தவறி வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உடனடியாக அணைக்கட்டை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பலூன் திருவிழா நடத்துவதாக கூறி புதுவித ஏமாற்றத்தை மாவட்ட நிர்வாகம் அரங்கேற்றியது. கீழக்கரையில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அரங்கம் கட்டி மக்கள் வரிப்பணம் 100 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் ஏற்கனவே கொந்தளிப்பில் உள்ளனர். இந்த நிலையில் சனியன்று அங்கு பலூன் திருவிழா நடத்துவதாக கூறி மாவட்ட நிர்வாகம் 150 ரூபாய் கட்டணம் வசூலித்தது. இதையடுத்து பலூன்களை பறக்க வைக்க முயற்சிப்பது போல் பாசாங்கு காட்டப்பட்டது. தொடர்ந்து வானிலையை காரணம் காட்டி அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு ஆடல் பாடல் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் லேசான மழைக்கு சுரங்கப்பாலத்தில் மழைநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்கப்பாலத்தில் மழைநீர் குளம்போல தேங்கியதால் அனைத்து வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றன. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பெய்த மழை காரணமாக டேனிஸ் கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகத்தில் மழைநீர் குளம்போல தேங்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீரை அப்புறப்படுத்தவும் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் அரசாங்க நகரிலிருந்து சொர்ணப்புதூர் வரையிலான சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பணிகள் துவங்கப்பட்டு 10 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சாலையில் ஜல்லிக்கற்கள் விரிக்கப்பட்டு பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சாலையில் சென்று வர பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள திமுக அரசின் அதிகாரிகள் விழித்துக் கொண்டு சாலை பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மூக்கானிப்பட்டியில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய பொங்கல் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600 காளைகள் மற்றும் 450 மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற்று களமாடினர். சீறிவரும் காளைகளை வீரதீரத்துடன் அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களின் பிடியில் சிக்காமல் செல்லும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சூப்பர் மாடு வெட்டி வெட்டுப்பா சூப்பர் 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 மாடு மாடு வெட்டி வெட்டு நத்தமடப்பட்டி அரைக்கிற ஈஸ் உள்ள கலந்து பிடிக்காதீங்க சூப்பர் 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 அருமையான மாடு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பேரூராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சுற்றி அனுமதியின்றி செயல்பட்டு வரும் பன்றிப் பண்ணைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் மழைநீர் ஓடையில் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. செருகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் சிலர் அனுமதியின்றி பன்றிப் பண்ணைகளை வைத்ததாக கூறப்படுகிறது. இதிலிருந்து வெளியேறும் கழிவுகளை மழைநீர் ஓடைகளில் விட்டுச் செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலையில் இதுகுறித்து கேள்வி கேட்பவர்களை பண்ணை உரிமையாளர்கள் ஆட்களை வைத்து மிரட்டுவதாகவும் கல்லால் தாக்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற தொடர் அத்துமீறலில் ஈடுபடும் பண்ணை உரிமையாளர்கள் மீது விடியா திமுக அரசின் மக்கள் விரோத அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் மக்கள் குமுறுகின்றனர். பண்ணி கழிவுகளை கலக்கி பக்கெட்டில் வச்சு எனக்கு மேலடி ஊற்றி எனக்கு அலர்ஜினால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு அலர்ஜி சாப்பிட முடியாது என்னால். அது இப்போ வரைக்கும் என்ன சாப்பிட முடியாது. அதே மாதிரி 10 நாள் கழித்து எனக்கு அம்மா பால் கொடுத்துட்டு வரும்போது அந்த பண்ணையோட உரிமையாளர் அம்மாவை கல்லால் தாக்குனாங்க. தாக்கி பலத்தை காயடிச்சு இப்போது ஆசாரிப்போல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பெயில் கொடுத்து இப்போ வெளியே விட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி நான்